அவையில் பதில் சொல்வதற்கும் எனக்கு ஒத்துழைத்த அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மைன்ஸுடைய டைரக்டர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய பனீதர் ரெட்டி அவர்கள் மிக சிறந்த ஒரு அதிகாரி, எதையும் சிந்தித்து முடிவெடுத்து ஆத்திரப்படாமல் என்னை வழிநடத்தக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய சபாநாயகர் அவர்கள் 2 திட்டங்களை கொடுத்திருக்கிறார்களே, நான் அதையும் சொல்கிறேன். இந்த திட்டத்தோடு வருமானதி திட்டத்தோடு அது வந்திருக்க வேண்டும். அதில் 2 திட்டத்தில் ஒரு திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆலந்துறையாறு ஒண்ணு நீங்க கட்டி தந்தது, எங்களுக்கு எது ஆகுதோ அதுதான். என்னொன்னு ராதாபுரம் கால்வாய்க்கு ஆலந்துறையாருக்கு நயனார் நாயந்திரனுக்கும் தேவைக்கு, என்ன பழையாத்துல கடல்ல போறது ராதாபுரம் கால்வாய்க்கு. 2ம் தந்திருங்க. எது கன்னியாகுமரி? நன்றி நன்றி. ஆக இந்த நேரம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நீங்கள் வெட்ட தீர்மானங்கள் எல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுவும் தஞ்சாவூருக்காரங்க என்ன கொடுக்கலான்னு பார்த்தேன். அவரு இந்த தூர்வாரத்தை பற்றி கொடுத்திருக்காரு. மணியும் இந்த நீர்வழி போட்டதெல்லாம் கொடுத்திருக்காரு. எல்லாரும் கொடுத்ததையும் நான் படிச்சு பார்த்தேன். அது எல்லாம் ஏன்னா நானும் ஒரு எதிர்கட்சி இருந்தவன். நான் கொடுத்தேன்னா அது படிச்சாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். அதனால வெட்டு தீர்மானங்களை படிச்சிருக்கேன். அதுதான் கரெக்டா பைண்ட் பண்ணி வச்சிருப்பேன். காரணம் கேட்டா எனக்கு மெம்பர்களை பார்க்கும்போது அது ஞாபகம் வரணும். அது முடிஞ்சா செய்து கொடுக்கணும். ஏன்னா நிதிநிலை வேற நமக்கு பெரிய பிரச்சனைகள் இதுல கொண்டு வர பெரிய கஷ்டம். ஆக இவ்வளவு நேரம் வெட்டு தீர்மானத்தை நீங்கள் எல்லோரும் பெருமை பெற்றுக் கொண்டு இதை நிறைவேற்றுவதற்கு வழி செய்தால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏதாவது செய்யலாம். வணக்கம். இன்று காலை மாண்புமிகு உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பயன்படுத்திய சில வார்த்தைகள் இந்த அவைக்கு ஒவ்வாததாகவும் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் இருக்கின்றதை நான் அறிந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீக்குவதற்கு நான் உத்தரவிடுகிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 40 நீர்வளத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறது.